Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு மில்க் குக்கீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மில்க் குக்கி செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எடுத்திருக்கேன், வெனிலா எசன்ஸ். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெண்ணெயை சேர்த்துக்கலாம். நம்ம பொடிச்சு வச்சிருக்க பவுடர் சுகரையும் அந்த வெண்ணெயில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வந்த உடனேயும் 1/4 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க சோள மாவு சேர்த்துக்கலாம். சோள மாவு அதில் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க உப்பு, பேக்கிங் பவுடர், பால் பவுடர், மைதா மாவு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் எடுத்திருக்கேன். நம்ம அந்த மாவில் அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளால் முடிகிற அளவுக்கு இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி மாவு நம்ம பிசைஞ்சு எடுத்த பிறகு சப்பாத்தி உருட்டுற கட்டையில் நம்ம அந்த மாவை இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டின பிறகு ஒரு கத்தி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண அந்த ஸ்மால் பீஸை நம்ம உள்ளங்கையில் இந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நெய் தடவின ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி உருட்டி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவும் நம்ம உருட்டி எடுத்து வச்சாச்சு. அடுப்பில் ஒரு கடாயில் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நம்ம அதை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஹீட் ஆன உடனேயும் நம்ம குக்கீஸுக்கு தேவையான மாவுங்க உருட்டி வச்சுருக்கிறத அந்த பிளேட்டை அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி பிளேட் போட்டு 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இது மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அது கருகிடும். நம்ம மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது தான் குக்கீஸ் நல்லா வெந்து வரும். இப்போ குக்கீஸ் நல்லா வெந்துருச்சு. சூடு ஆறின உடனே நம்ம அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். பாருங்க குக்கீஸ் எப்படி நல்லா வெந்திருக்கு. நம்ம கடையிலலாம் வாங்காமல் வீட்லேயே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈஸியாக குக்கீஸ் செஞ்சு கொடுத்துடலாம். ஓவன் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க தவாலையே இந்த மாதிரி குக்கீஸ் செய்யலாம். பாருங்கள் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள் உள்ளே நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.